தீய சக்திகளை விரட்டும் அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயில் மேட்டுப்பாளையம். மக்களின் குறைகளை தீர்க்கும் கோயில்களை தேடும் எங்கள் பயணம் விடாமல் நீண்டு கொண்டே போகிறது. மலைகளிலும் காடுகளிலும் தொடர்ந்த அந்த பயணம் இந்த முறை ஒரு நதிக்கரையை நோக்கிச் செல்கிறது. ஈசனை தேடி கொல்லிமலை, வெள்ளியங்கிரி மலை, திருவண்ணாமலை என்று சுற்றித் திரிந்த எங்கள் பாதங்கள் இப்போது நதிகளில் பயணிக்கப் போகிறது. நேயர்களை தரமான ஒரு பிரமிக்க வைக்கும் கதையோடு ஒரு சிறப்பான திருத்தலத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறோம். வாருங்கள். கண்களுக்கு புலப்படாத காலதேவனின் கலம் கலியுகத்திற்குள் நுழைந்து 5126 வருடங்கள் ஆகிவிட்டது. நன்மைகள் தீமைகள் போலவும், தீமைகள் நன்மைகள் போலவும் இனிய சொற்களை அழகாக பேசுபவர்கள் ஏமாற்றுக்காரர்களாகவும், கொட்டிக் கிடக்கும் செல்வங்கள் எந்த பயனும் இன்றி வீணாக செலவாவதும், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது தீராத அன்பு வைத்தே அவர்களை கொல்பவர்களாகவும், ஒழுக்கம் குறைந்து அநீதி பெருகி அறம் குறைந்து பொய்மை பெருகி உண்மையும் பொய்யும் இரண்டரக் கலந்து எது உண்மை எது தீமை என்று மக்கள் புரியாமல் திண்டாடும் காலமே கலியுகம். இப்படிப்பட்ட கலியுகத்தில் வாழும் நாம் நம் வாழ்க்கை படகை ஏதேனும் ஒரு தெய்வத்தின் துணையோடு இயக்கினால் மட்டுமே இன்னல்கள் இன்றி இனிதாக நம் வாழ்க்கை கடலை கடக்க முடியும். போட்டிகளும் பொறாமைகளும் மக்களிடையே வெறுப்பும் நிறைந்த கலியுகத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள ஏதேனும் ஒரு தெய்வத்தின் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்தபடியே இருக்க வேண்டும். அந்த தெய்வத்தின் மீதும் அந்த தெய்வத்தின் மந்திரங்கள் மீதும் விடாத நம்பிக்கை கொள்ள வேண்டும். வாழ்வில் எந்த நிலையிலும் அந்த தெய்வத்தை வணங்கும் வழக்கத்தை கைவிடாமல் இருந்தால் நிச்சயம் அந்த தெய்வம் நம்மை காக்கும். அப்படி நம்மை காலமெல்லாம் காக்கும் ஒரு காவல் தெய்வத்தை பற்றியும், அந்த தெய்வம் குடிக்கொண்டிருக்கும் திருத்தலத்தை பற்றியும், அந்த தெய்வம் தீர்க்கும் குறைகள் பற்றியும் பேசப்போகிறது இந்த குறை தீர்க்கும் கோயில்கள் நிகழ்ச்சி. வனங்களை காக்கும் காளி, பகைகளை விரட்டும் காளி, ஏவல் பில்லி சூனியங்களை அழிக்கும் காளி. அவள் இருக்கும் அந்த தலத்தின் பெயர்தான் அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் கோயில், மேட்டுப்பாளையம். பவானி ஆற்றின் கரையில் இருக்கும் ஒரு சக்திமிக்க தலத்தின் பல அறியாத தகவல்களை பார்ப்போம். வாருங்கள். காலத்தை ஆளும் ஆண் தெய்வத்தை காலதேவன் என்றும், காலத்தை ஆளும் பெண் தெய்வத்தை காளி என்றும் அழைக்கிறோம். பத்ரம் என்ற சொல்லுக்கு பத்திரமாய் காப்பது என்று பொருள். அந்த வகையில் பத்ரகாளி என்றால் நாம் வாழும் காலத்தில் நம்மை பத்திரமாய் காப்பவள் என்று அர்த்தம். அளவு கடந்த தீமைகளை அழிக்கவும், அழிக்க இயலாத கொடியவர்களை அழிக்கவும் சக்தி தேவி எடுத்த அவதாரம்தான் பத்ரகாளி அவதாரம். இப்படி காலமெல்லாம் காத்து நிற்கும் காளி அவதாரமாய் இங்கு வனங்களை காத்து நிற்கிறாள் வனபத்ரகாளி அம்மன்.
பொதுவாக பத்ரகாளி உக்கிர வடிவமாக காட்சி தருபவள். ஆனால் இங்கு வீற்றிருக்கும் காளி சற்று உக்கிரம் தணிந்த சாந்த சுரூபமாய் காட்சி தருகிறாள். இங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இதன் தலவிருட்சம் தொரத்தி மரம். இதன் தீர்த்தம் பவானி தீர்த்தம். உலகத்திற்கு ஆன்மீக ஒளி பரப்பி ஒளிரும் சக்தியாய் இருக்கும் நமது நாட்டில் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு புராண வரலாறு இருப்பது போல இந்த தலத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாற்றிற்குள் செல்வோம், வாருங்கள். மாயப்போரும் பாண்டவர்களும். இந்தியாவின் வடக்கே பாண்டவர்களும் கௌரவர்களும் அவரவர்கள் தேசத்தை அமைதியாய் ஆண்டு கொண்டிருந்த நேரம். இந்தியாவின் தென்பகுதியில் பவானி நதி அருகே இருக்கும் நெல்லூர் பட்டினத்தை 6 சூனியக்கார சகோதரிகள் ஆண்டு வந்தனர். ஆரவல்லி, சூரவல்லி, வீரவல்லி, மிதுனவல்லி, காந்தவல்லி, காஞ்சனவல்லி என்பது அவர்களின் பெயர். அவர்கள் ஆண்ட நெல்லூர் பட்டணம் ஒரு காலத்தில் நெல்லித்துறை, நெல்லிமலை, நெல்லூர் காடு, பாஞ்சாலி காடு என்று அழைக்கப்பட்டு வந்தது. 6 சகோதரிகளில் ஆரவல்லியும் சூரவல்லியும் மந்திர சூனிய வித்தைகளில் வல்லவர்களாக இருந்தனர். இவர்களின் மந்திர சூனிய வித்தைகளில் வீழ்ந்து சிறைப்பட்ட மன்னர்கள் பலர். சிதைந்த ராஜ்யங்கள் ஏராளம். தெற்கில் இவர்களின் நாட்டம் தலைவிரித்தாடும் போது பாண்டவர்களை வைத்து பாரத போருக்கு ஒத்திகை பார்த்துக் கொண்டிருந்தார் ஒருவர். அவர்தான் அதர்மம் அழித்து தர்மம் காக்கவே அவதாரம் எடுத்த கிருஷ்ணர். தெற்கே ஆரவல்லி, சூரவல்லியின் மந்திர சூனிய போர் முறைகளை அறிந்த கிருஷ்ணர் அந்தவிதமான போர் தாக்குதலில் எப்படி சமாளிப்பது என்று பாண்டவர்களுக்கு பயிற்சி தர எண்ணினார். திட்டமும் தீட்டினார். இந்திரபிரஸ்தத்தில் ஒரு நாள் சபை கூடியது. பாண்டவர்களும் அமைச்சர்களும் இருந்த நேரம். கிருஷ்ணர் தனக்கே உரிய சொல்வித்தையோடு ஆரவல்லி, சூரவல்லி சகோதரிகளின் மந்திர தந்திர போர் முறைகளை எடுத்துக் கூறி பாண்டவர்களை அவர்கள் மீது படையெடுத்துச் செல்லுமாறு கூறினார். எப்போதும் எதற்கும் உணர்ச்சி வசப்படும் பீமன் தான் சென்று வெற்றி கொண்டு வருவதாக சொல்லி முந்திக்கொண்டு போருக்கு புறப்பட்டான். பல நாட்கள் பயணம், பல்வேறு வனங்கள், பல நதிகளை கடந்து புயலாய் வரும் பீமனை பற்றி கேள்விப்பட்ட ஆரவல்லி பெண்கள் பீமனை எதிர்க்க தயாரானார்கள். ஒரு வித்தியாசமான போரை சந்திக்கப் போவது தெரியாமல் சாதாரணமாக வந்து சேர்ந்த பீமனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தன்னை நோக்கி படை வீரர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்த பீமன் அதிர்ந்தான். காரணம், அவனை நோக்கி வந்தது படை வீரர்கள் அல்ல, வனவிலங்குகளின் கூட்டம். பேரலையாய் கிளம்பி வந்த கொடும் விலங்குகளின் கூட்டத்தைக் கண்டு திகைத்து நின்றான் பீமன். அத்தனையும் மந்திர சூனியங்களால் ஆரவல்லி ஏவிவிட்ட விலங்கு கூட்டங்கள். சற்றே சுதாரித்துக் கொண்ட பீமன் அவற்றை தன் கதையால் அடித்து விரட்டினாலும் அதன் பின் நடந்த சூது விளையாட்டுகளில் தோற்று ஆரவல்லி சகோதரிகளிடம் சிறைப்பட்டதுதான் பாண்டவர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணருக்கோ புன்முறுவலை கொடுத்தது.
சிறைப்பட்ட பீமனை கிருஷ்ணர் தன் மாய வித்தையால் மீட்டு கொண்டு வந்தார். தப்பித்து வந்த பீமன் தன் சகோதரர்களிடம் நடந்ததை கூறினான். இதற்கிடையில் பீமன் தப்பி ஓடிவிட்டதை அறிந்த ஆரவல்லி, பயந்து ஓடிவிட்ட நீயும் ஓர் ஆண் பிள்ளையா என்று ஓலையொன்று அனுப்பி வைக்க, இதைக் கண்டு பாண்டவர்களுக்கு கோபம் வந்தது. மீண்டும் சபை கூடியது. ஆரவல்லி பெண்களை அழிக்க யாரை அனுப்புவது என்று ஆலோசித்தார்கள். சாஸ்திரங்கள் அறிந்த சகாதேவனின் யோசனையின்படி பஞ்ச பாண்டவர்களின் தங்கையாகிய சங்கவதியின் குமாரன் அல்லிமுத்துதான் ஆரவல்லி பெண்களை வெற்றி கொள்ள தகுதியானவன் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஆரவல்லி பெண்களின் சக்தியை பற்றி எடுத்துக் கூறி அல்லிமுத்துவை நெல்லூர் பட்டினம் நோக்கி பாண்டவர்கள் அனுப்பி வைத்தனர். அல்லிமுத்துவும் ஆரவல்லி சகோதரிகளும். மிக நீண்ட பயணம், நதிகளையும் காடுகளையும் கடந்து இன்றைக்கு வனபத்ரகாளியம்மன் இருக்கும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அல்லிமுத்து. அந்த இடத்தை அடைந்தவுடனே காளியின் அருள் அந்த இடம் முழுதும் நிரம்பியிருப்பதை உணர்ந்தான் அல்லிமுத்து. தான் எதிர்கொள்ளப் போவது நேருக்கு நேர் சண்டை போடும் எதிரிகள் அல்ல, மந்திரங்களால் மாயம் புரியும் சூனியக்காரிகள் என்பதை அறிந்த அல்லிமுத்து அவர்களை வெல்வதற்கு நிச்சயம் வாழ்வீச்சு மட்டும் போதாது, காளியின் அருள் வீச்சும் தேவை என்பதை உணர்ந்தான். அவளை நோக்கி தவமிருக்க முடிவு செய்தான் அல்லிமுத்து. காளியின் அருள் அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடுமா என்ன? வனத்தின் விலங்குகள் மிரட்டினாலும், வானத்தின் இடி முழக்கம் அவனது நம்பிக்கையை அதிரவிட்டாலும், பெய்த மழை அவன் எண்ணத்தை சீர்குலைத்தாலும், உச்சி வெயில் அவன் மனதை சுட்டாலும், அசையாத அவன் மன உறுதி வனபத்ரகாளியை வரவழைத்தது. நின்ற கோலத்தில் சூலம் ஏந்தி பிரம்மாண்டமாய் வானுக்கும் பூமிக்கும் எழுந்தாள் வனபத்ரகாளி. காளியின் உருவம் கண்டு அல்லிமுத்து ஒரு கணம் திகைத்தாலும் மறுகணமே விழுந்து வணங்கினான். வந்த நோக்கத்தை கூறினான், வரம் வேண்டினான். அல்லிமுத்துவின் பக்தியையும் மன உறுதியையும் கண்ட காளி வரம் தந்து அருள் புரிந்தாள். போரிட ஒரு வலிமையான வாளும், மந்திர சூனிய சக்திகளிடம் தப்பிக்க சக்தி வாய்ந்த திருநீரும் கொடுத்து அனுப்பினாள். அல்லிமுத்து வனபத்ரகாளியின் அருளோடு வருவதை கேள்விப்பட்ட ஆரவல்லி சகோதரிகள் தங்கள் மந்திரங்களை உருவேற்றத் தொடங்கினர். ஆரவல்லி சகோதரிகளின் மந்திர சூனிய வித்தைகள் அல்லிமுத்துவை கடுமையாக தாக்கின. பீமனை நோக்கி வந்த விலங்கு படைகள் போல அல்லிமுத்துவை நோக்கியும் வந்தன. நெருப்பு, காற்று, விதவிதமான ஆயுதங்கள் பறந்து வந்தன. ஆனால் அத்தனை சூனிய வித்தைகளையும் வனபத்ரகாளியின் வாளும் திருநீரும் ஓட ஓட விரட்டி அடித்தன. அனைத்து ஏவல்களும் எரிந்து விழுந்தன. அதைக் கண்ட ஆரவல்லி பெண்களுக்கு வியப்பும் வேதனையும் பயமும் ஏற்பட்டது. தாங்கள் தோற்கப் போகிறோம் என்பதை உணர்ந்தார்கள், யோசித்தார்கள். இம்முறை ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள், புகழ்ந்தார்கள். உங்கள் வீரம் கண்டு நாங்கள் அதிசயித்தோம். ஆகவே எங்கள் மகள் பல்வரிசையை உமக்கு மணமுடித்து தருகிறோம். அவளை மாலையிட்டு அழைத்துச் செல்க என்று சம்மதம் பேசினார்கள். அது தனக்கு விரிக்கப்பட்ட வலை என்பது அறியாத அல்லிமுத்து சம்மதித்தான். திருமணம் செய்து ஆரவல்லி சகோதரிகள் மகள் பல்வரிசையுடன் தனது தேசம் நோக்கி புறப்பட்டான்.
செல்லும் வழியில் தாகத்தால் தவித்த அல்லிமுத்துவுக்கு தன் தாய் ஆரவல்லி கொடுத்து அனுப்பிய எலுமிச்சங்கனியின் சாறு பிழிந்து அல்லிமுத்துவுக்கு கொடுத்தாள். ஆனால் அந்த கனியில் ஆரவல்லி சூது நிறைந்த மந்திரத்தை ஏற்றி வைத்துள்ளாள் என்பதை கள்ளங்கபடமற்ற அந்த பேதை பெண் அறியவில்லை. கனியின் சாற்றை பருகிய அல்லிமுத்து அந்த இடத்திலேயே தன் உயிரை விட்டான். அதை கண்ட பல்வரிசை அதிர்ச்சியுற்று புலம்பி நின்றாள். அல்லிமுத்துவுக்கு நேர்ந்த கதியை அறிந்த பஞ்ச பாண்டவர்கள் வெகுண்டு எழுந்தனர். நெல்லூர் பட்டணத்தை நோக்கி படையுடன் விரைந்தனர். அவர்களோடு அர்ஜுனன் மகன் அபிமன்யுவும் புறப்பட சாதாரணமாக இருந்த சண்டை பெரும் போராக மாறியது. அபிமன்யுவும் ஆரவல்லி சகோதரிகளும் ஆரவல்லி பட்டணத்தின் அருகில் வந்த அபிமன்யு அல்லிமுத்துவைப் போலவே இங்கிருக்கும் வனபத்ரகாளியை நோக்கி கரம் கூப்பி அழைத்தான். கண்முன் தோன்றிய காளியை நோக்கி அபிமன்யு கேட்டது வாளும் திருநீரு மட்டுமல்ல, மாறாக காளியின் வலிமையான யாராலும் வெல்ல இயலாத பூதப்படையையே தந்து உதவ வேண்டும் என்று கேட்டான். வனபத்ரகாளி சம்மதம் தெரிவிக்க காளியின் படை மிரட்டலாக வனம் அதிர்ந்தது. ஆரவல்லியின் பட்டணத்தை காளியின் சேனைகள் சிதற அடித்தார்கள். சூறாவளியின் கோட்டை சுக்கு நூறாக சிதறியது. அவர்கள் செய்த சூனியங்களையும் மந்திரங்களையும் தெரித்து ஓடச் செய்தனர். அவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட மன்னர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டார்கள். ஆரவல்லி சகோதரிகளில் ஒருவர் மட்டும் தப்பி ஓடிவிட மற்றவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஆரவல்லி சகோதரிகளின் அட்டகாசம் வனபத்ரகாளியின் அருளால் முடிவுக்கு வந்தது. அபிமன்யுவிற்கு அல்லிமுத்துவின் இழப்பு தீராத வலியை கொடுத்தது. மீண்டும் வனபத்ரகாளியை நோக்கி தவமிருக்க அவன் வேண்டுதலை ஏற்ற காளி அல்லிமுத்துவை உயிரோடு மீட்டுக் கொடுத்தாள். அல்லிமுத்துவின் மனைவி பல்வரிசை அம்பிகையின் அருளால் வாலம்மா என்ற பெயரோடு அல்லிமுத்துவுடன் சந்தோஷமாக வாழ்ந்ததாகவும் செவிவழி கதைகள் இந்த தல வரலாற்றை கூறுகின்றன. பக்தர்களுக்கும் தம்மை நேசிப்பவர்களுக்கும் இன்னல்கள் என்றால் காளியின் படைகளே வரும் என்பதற்கு இந்த கதையே சாட்சி. இப்படி ஒரு கதையை கேள்விப்பட்டதும் எங்கள் வண்டியை பவானி நதிக்கரை நோக்கி திருப்பினோம். காளி தேவதையை வணங்க வேண்டும் என்ற ஆவலும், நேயர்களுக்கு அந்த தலத்தினை பற்றிய பெருமைகளை கூற வேண்டும் என்ற ஆசையும் எங்கள் மனதில் அளவற்று எழுந்தது.
மேட்டுப்பாளையத்திலிருந்து தேக்கம்பட்டி செல்லும் சாலை மிக அழகாக இருந்தது. 1-2 வாகனங்களே எங்களை கடந்து செல்லும் அமைதியான சாலை. இரு பக்கமும் வரிசையாக நிற்கும் பாக்கு மரத்தோப்புகளை கடந்து செல்லும் போது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. வனங்கள் காக்கும் வனபத்திரகாளியை காண்பதற்கு முன்பு பவானி நதி தேவதை எங்களை வரவேற்றாள். நிறைந்த நீரோடு மெதுவாக வலிமையாக நகர்கிறது பவானி நதி. இந்த நதி தேவதையின் கரையில்தான் அந்த வனமகள் வீற்றிருக்கிறாள். கோயிலுக்கு செல்வதற்கு முன்பு பக்தர்கள் பவானி நதி மடியில் நீராடி செல்கிறார்கள். சிரம் காத்த காளிக்கு சிகை காணிக்கை கொடுத்தவர்கள் புனித நீராடி புத்துணர்ச்சி பெறுகிறார்கள். சிறு குழந்தைகளை பெற்றோர்கள் நதியில் நீராட்டி மகிழ்ச்சியடைகிறார்கள். மலைகளை பின்புலமாக கொண்டு மிக அழகாக அமைந்திருக்கிறது ஆலயம். நுழைவு வாயிலில் ஒரு புதிய கோபுரம் கட்டிக்கொண்டுள்ளார்கள். அதனை ஒட்டிய வழியில் நாம் உள்ளே சென்றோம். ஒரு பெரிய திருவிழா திடல் நம்மை வரவேற்றது. புதிய வாகனம் வாங்கியவர்கள் தங்கள் வாகனங்களை இங்கு நிறுத்தி பூஜை செய்து வனபத்திரகாளியை வேண்டிக் கொண்டு தொழிலை தொடங்குகிறார்கள். திருக்கோயிலுக்கு முன்பு பகாசுரனுக்கும் பீமனுக்கும் பிரம்மாண்டமான சிலை நிறுவியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு தாய் தன் குழந்தையுடன் இருக்கும் திருவுருவம் நமக்கு தரிசனம் தருகிறது. அந்த திருவுருவங்களை பார்க்கும்போது நாங்கள் கேள்விப்பட்ட ஆரவல்லி, சூரவல்லி, பீமன், அல்லிமுத்து, பல்வரிசை ஆகியோரின் உருவங்கள் மற்றும் அந்த பகுதியில் நடந்த மந்திர சூனிய போரின் காட்சிகள் எங்கள் மனதிற்குள் அணிவகுத்தது. கோவிலிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் பவானி ஆற்றின் படித்துறையில் ஒரு விநாயகர் கோவில் உள்ளது. எந்த செயலை தொடங்கினாலும் கணபதியை தொழுதுவிட்டு தொடங்கினால் அந்த செயல் தங்கு தடைகளின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை. அங்கிருந்து சிறிது தள்ளி ஒரு தொரத்தி மரம் உள்ளது. அதனை சுற்றிலும் சர்ப்பதோஷ பரிகாரத்திற்காக வைக்கப்பட்ட நாகர் சிலைகள் நிறைந்து காணப்படுகின்றன. ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருப்பவர்களுக்கு எளிதில் திருமண வாழ்க்கை, குழந்தை பேறு, தொழில் வாய்ப்புகள் சரியாக அமைவதில்லை. அதனை நிவர்த்தி செய்யும் தலமாகவும் அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் கோயில் இருக்கிறது. இங்கு ஒரு நாகர் சிலை வாங்கி மஞ்சள் பூசி இந்த மரத்தடியில் நிறுவினால் ராகு தோஷம், கேது தோஷம் நீங்கி சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். மஞ்சள் துணியில் சின்ன சின்ன கற்களை முடிந்து மரத்தில் கட்டி வைத்திருந்தார்கள். அது பற்றி நாங்கள் கேட்டபோது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் அருகில் ஓடும் பவானி நதியிலிருந்து சிறு கற்களை கைகளில் எடுத்துக்கொண்டு வனபத்திரகாளியை நோக்கி நம் வேண்டுதலை கேட்டு வணங்கி பின்பு அதனை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து இந்த தொரத்தி மரத்தில் கட்டினால் நிச்சயம் குழந்தை வரம் அருளுவாள் காளி என்பது பக்தர்களின் நம்பிக்கை. எங்கள் மனதில் வனபத்திரகாளியம்மனை காணும் ஆவலோடு சற்று நகர்ந்தோம். அங்கு திருக்கி முறுக்கிய மேசையுடன் கையில் அரிவாளுடன் நிற்கிறார் நம் காவல் தெய்வம் கருப்புசாமி.
ஒரு குடும்பம் அவரிடம் தீபம் பார்த்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். நாமும் கருப்பரை வணங்கிவிட்டு கோயிலுக்குள் நுழைந்தோம். பாண்டவர்களுக்கு படைகள் கொடுத்து காத்தவளை காணப்போகிறோம். செய்யும் வினைகள், செய்த வினைகள், செய்வினைகள் அனைத்தையும் தீர்க்கும் அம்மனை காணப்போகிறோம் என்ற உணர்வு எங்கள் பக்தியை அதிகரித்தது. பக்தர்கள் பயபக்தியுடன் நகர்கிறார்கள். மணியோசை ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க வனபத்ரகாளியம்மனை கண்டோம். ஓம் சக்தி என்று எங்களை அறியாமல் உரக்க கத்தி எங்கள் கைகளை தலைக்கு மேலே தொழுதோம். நின்ற திருக்கோலத்தில் 4 கரங்களுடன் திரிசூலம் தாங்கி சாந்தமாக அருள் பொழிகிறார் அருள்மிகு வனபத்ரகாளி அம்மன். சுயம்பு வடிவில் எழுந்த லிங்கம் போன்ற வடிவில் மூலத்திருமேனி இருந்தது. அம்பிகையும் சுயம்பு லிங்கமும் கருவறையிலேயே இருப்பது மிகவும் சக்தி தரக்கூடியது என்று கூறுகிறார்கள். அசுரர்களை அழித்து காலமெல்லாம் காக்கும் அருள்மிகு வனபத்ரகாளியின் தரிசனம் மிக அருமை. அவள் அருள் கிடைத்த மகிழ்ச்சியில் நாங்கள் என்ன வேண்டுவது என்று தெரியாமல் நின்றோம். தீபம் பார்த்தோம், திருநீறு பெற்றோம். நகர மனமின்றி மெல்ல நகர்ந்தோம். நகர்ந்து வெளிவந்த நாம் கோயிலின் ஒரு பகுதியில் ஒரு காட்சியை கண்டோம். ஒரு தாயும் மகளும் எண்ணிய எண்ணம் நடக்குமா என்று அம்மனிடம் பூ உத்தரவு கேட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்தோம். பூ போட்டு உத்தரவு கேட்கும் வழக்கம். இந்த தலத்தில் பூ போட்டு உத்தரவு கேட்கும் வழக்கம் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்கும் நபர்கள் இல்லத்தில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களை நடத்தலாமா என்று கேட்க வருபவர்கள் சுவாமி முன்பாக பூக்களை பொட்டலம் கட்டி போட்டு பார்க்கிறார்கள். சிவப்பு நிற பூவுள்ள பொட்டலம் வந்தால் சம்மதம், அல்லது நடக்கும் என்றும் வெள்ளை நிற பூவுள்ள பொட்டலம் வந்தால் சம்மதம் இல்லை அல்லது நடக்காது என்றும் வனபத்ரகாளியின் முடிவாக முடிவை ஏற்றுக்கொண்டு மக்கள் மன நிம்மதியுடன் செல்கிறார்கள். இந்த வழக்கப்படி நாங்கள் சென்றபோது ஒரு தாயும் மகளும் தாங்கள் எண்ணி வந்த வேண்டுதல் குறித்து அம்மனிடம் உத்தரவு கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வேடிக்கை பார்த்தோம். அந்த சிறு பெண் எடுத்த உத்தரவில் சிவப்பு நிற பூக்கள் நிறைந்திருந்தது. காளி நடக்கும் என்றும் சம்மதம் என்றும் தெரிவித்திருந்தாள். செய்வினைகள் நீக்கும் திருநீறு. ஆரவல்லி சகோதரிகளின் மந்திர சூனியங்களை தகர்த்து பாண்டவர்களுக்கு உதவியதால் இந்த ஆலயத்திற்குள் காலடி எடுத்து வைத்தாலே நம்மீது ஏவப்பட்டிருக்கும் ஏவல்களும் சூனியங்களும் செய்வினைகளும் நிச்சயம் அறுக்கப்படும் என்பது ஆலயத்தின் மகிமை.
இங்கு அம்மன் சன்னதியில் பெற்ற திருநீரை தினமும் அணிந்து கொண்டால் எந்தவிதமான செய்வினை கோளாறுகளும் நம்மை அணுகாது என்கிறார்கள். செய்வினை கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பவானி நதியில் நீராடி அம்மன் சன்னதியில் திருநீறு பெற்று அணிந்து வந்தால் செய்வினைகள் நிச்சயம் தீரும் என்கிறார்கள். கிடா வெட்டும் நிகழ்வு. இங்கு வேண்டிக் கொண்ட பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடுகிறார்கள் அல்லது அன்னதானமும் செய்கிறார்கள். வனபத்ர காளியம்மன் கோயில் என்றதும் கிடா வெட்டும் நிகழ்வுதான் நினைவுக்கு வரும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு, செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் கிடா வெட்டும் நிகழ்வும் நடைபெறுகிறது. ஒரு வாரத்திற்கு சுமார் 300 முதல் 400 கிடாய்கள் வரை அம்மனுக்கு பலியிடப்படுகிறது. ஒரு ஆண்டிற்கு சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட கிடாய்களை அம்மனுக்காக பலியிடுகின்றனர். திருவிழா நாட்கள். இக்கோயிலில் ஆடி மாதம் அதாவது ஜூலை 15ஆம் நாள் கோயில் திருவிழா அன்னையிடம் முறைப்படி அனுமதி பெற்று நடைபெறுகிறது. ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை பூச்சட்டி, 2ஆம் செவ்வாய்க்கிழமை திருப்பூக்குண்டம், 3ஆம் செவ்வாய்க்கிழமை மறுபூஜை செய்து விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் சுமார் 2 லட்சம் பக்தர்கள் பங்கு கொள்வது மிக பிரம்மாண்டமான காட்சியாக இருக்கும். உலகையாளும் உமையவளே, ஊழ்வினையை தீர்ப்பவளே, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. உலகையாளும் உமையவளே, ஊழ்வினையை தீர்ப்பவளே, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. தரிசிக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரைக்கும் வனபத்ர காளியம்மனை தரிசித்து அருள் பெறலாம். எப்படி செல்வது? கோயம்புத்தூரிலிருந்து ஊட்டி செல்லும் சாலையில் சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மேட்டுப்பாளையத்திற்கு பேருந்து மற்றும் கார்களிலும் செல்லலாம். அங்கிருந்து கோயில் இருக்கும் பகுதியான நெல்லித்துறைக்கு டவுன் பஸ், ஆட்டோ அல்லது கார்களில் செல்லலாம். எந்தவிதமான மனக்குழப்பங்கள், சோதனைகள், தோல்விகள், தடைகள் இருந்தாலும் ஒருமுறை மேட்டுப்பாளையம் வனபத்ர காளியம்மன் கோயிலுக்கு சென்று அம்பிகையின் அருளை பெற்று வருவோம். அனைத்து துன்பங்களிடம் இருந்தும் விடுதலை பெறுவோம். வாருங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8939393611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். தீய சக்திகளை விரட்டும் அருள்மிகு வனபத்ர காளியம்மன் திருக்கோயில், மேட்டுப்பாளையம்.